வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீக்லி டெஸ்ட் ஆன்லைனில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டே 77ல் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து ஸ்டாக் அண்ட் கியூவோட இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணதோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். So question number 1, the postfix equivalent of the equation infix expression கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பரன்ஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாக்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் வந்தது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஓப்பன் பிரேஸ், ஸோ ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏ வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் இருக்கோ, எக்ஸ்பிரஷனில் இன்க்ளூட் பண்ணுறோம். தென் ப்ளஸ் ஆப்ரேட்டர், ஸோ ஸ்டாக்ல இன்க்ளூட் பண்ணுறோம். பி சிம்பிள் இந்த மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிரஷனில் இன்க்ளூட் பண்ணுறோம். தென் க்ளோஸ் பிரேஸ், இது மாதிரி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு இடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாப் பண்ணிடும். பட் இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ பாப் பண்ணதை நம்ம எக்ஸ்பிரஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டாக் வந்து எம்டி ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டார் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா ஓப்பன் பிரேஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், தென் ஸ்டார், ஆல்ரெடி நமக்கு ஸ்டார் இருக்கு. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், மறுபடி ஒரு ஸ்டார். நெக்ஸ்ட் வந்து டி, ஸோ டியை வந்து நம்ம எக்ஸ்பிரஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அகெயின் வந்து இங்கே மைனஸ் வருது. ஸோ மைனஸ் வரப்போ உள்ள யார் இருக்காங்க நம்ம செக் பண்ணுவோம். ப்ளஸ்ஸும் ஸ்லாஷும் ஸ்டாரும் ஸ்லாஷும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் விட ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார் இருக்கும்போது மைனஸால் உள்ளே போக முடியாது. ஸோ ஸ்டாரை வந்து அதை பாப் பண்ணிடும். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா அது உள்ளே இருக்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல மைனஸை இன்க்ளூட் பண்ணிட்டு ஸ்டாரை வந்து நம்ம பாப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம டிக்கு அப்புறமா மைனஸ் வந்ததை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இ வருது. ஸோ இயை நம்ம எக்ஸ்பிரஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் க்ளோஸ் ப்ராக்கெட் வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார், ஓப்பன் ப்ராக்கெட், மைனஸ் இருக்குது. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக பாப் பண்ணோன்னா அதில் மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ மைனஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் ஸ்டார் மட்டும் உள்ள ரிமைனிங் இருக்குது. அகெயின் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டார் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாரையும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ, தட் இஸ் எக்ஸ்பிரஷனோட லெஃப்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ்னால இந்த ஸ்டாருக்கு தான் வந்து வேல்யூ அதிகங்கிறதுனால அதை வந்து நம்ம வெளியில் பாப் அவுட் பண்ணிட்டு மறுபடி இந்த ஸ்டாரையே உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் வரதுனால எக்ஸ்பிரஷனில் இன்க்ளூட் பண்ணுறோம். தென் ஸ்லாஷ் வரும்போது செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷும் ஸ்டாரும் சேம் ப்ரெசிடென்ஸ்னால நம்ம வந்து அகெயின் வந்து இந்த ஸ்டாருக்கு தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. பிகாஸ் அது வந்து லெஃப்ட்லேயே வரதுனால. ஸோ அந்த ஸ்டாரை நம்ம மறுபடி பாப் பண்ணுறோம். தென் ஸ்லாஷை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். மறுபடி யார் இருக்காங்க அப்படின்னா ஜி. ஸோ ஜியை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஜியோட எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுனால நம்ம ஸ்டாக்ல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக பாப் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல்லாக பாப் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான கரஸ்பாண்டிங் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். Then question number 2, evaluate the following postfix expression and find the correct value in the following. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். ஸோ நம்பர் இருந்தது அப்படின்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். சப்போஸ் ஆப்ரேட்டர் வந்துச்சு அப்படின்னா பாப் பண்ணுவோம். எதுன்னா டாப் 2 எலமெண்ட்ஸை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு தென் அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா ரிசல்ட்டை வந்து நம்ம மறுபடி புஷ் பண்ணுவோம். இதுதான் இதில் நடக்கிற செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா 50. அடுத்தது நம்பர் தான் 60. ஸோ 60 இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ டாப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பாப் பண்ணுறோம். ஸோ 50 + 60 தான் ஃபஸ்ட்டு பாப் பண்ணுவோம் ஆக்சுவலாக. 60 + 50 = 110. ஸோ அதை வந்து நம்ம மறுபடி அகெயின் ஸ்டாக்லேயே வந்து புஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் யார் 20. ஸோ 120 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 20 இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மறுபடி 120 இருக்குது. 20 இன்சர்ட் பண்ணிட்டோம். அகெயின் வந்து 10 இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் வருது. ஸோ டாப் 2ல் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம பாப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 10 வரும், அப்புறமா 20 வரும். இதில் வந்து நம்ம மைனஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் என்னது 10. தட் இஸ் 20 - 10 வந்து 10னால நம்ம 110. அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட் வந்து 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஸ்டார் பண்ணுறோம். தட் இஸ் 10ஐயும் 120யும் பாப் பண்ணிட்டு ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1100. ஓகே, லாஸ்ட்டாக ஸ்டாக்ல வந்துட்டு நம்ம 1100 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புஷ் இருக்கு. ஓகே, புஷ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 10 வந்து புஷ் பண்ணுறோம். அடுத்து 20 புஷ் பண்ணுறோம். சென் பாப் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 20 பாப் ஆகும். அதுக்கப்புறமா 10 பாப் ஆகும். மறுபடி புஷ் ஆஃப் 30 அப்படிங்கிறப்போ 30 வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆகும். தென் புஷ் ஆஃப் 40ங்கிறப்போ 40 இன்சர்ட் ஆகும். பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற 40 பாப் ஆகும். அடுத்து மறுபடி பாப் வரும்போது டாப்பில் இருக்க 30 வந்து பாப் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னென்ன ஏனா 10, பினா 20, சினா 30, டினா 40 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மீன்ஸ் பி, 10னா ஏ, 40னா டி, 30னா சிங்கிறப்போ பிஏ டிசிங்கிற ஆப்ஷனான ஆப்ஷன் நம்பர் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி எவாலுவேட் த கிவன் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம 3யும் 5யும் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோம். 3யும் 5யும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார் வருது. ஸோ ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா 15 வந்து ரிசல்ட்டாக வருது. அதை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். மறுபடி 6 இருக்குது. ஸோ 6ஐ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் வந்து ப்ளஸ் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே 21 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தென் தேர்ட் 21 இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா தட் இஸ் 15யும் 6யும் இது பண்ணியிருக்கோம். ஓகே, அது ப்ளஸ் வந்துருச்சு. அகெயின் வந்து நமக்கு 2ஐயும் 3ஐயும் வந்து உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 2 ஃபர்ஸ்ட், அப்புறமா 3. அகெயின் ஸ்டார் வந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஆன 3யும் 2வையும் வந்து பாப் பண்ணி ஸ்டார் பண்ணோன்னா ரிசல்ட் வந்து 6. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாக்ல திருப்பி இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக மைனஸ் வந்ததுனால இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 15 இருக்கும். அது ஆன்சராக வந்து நம்ம 15 எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. இன் அ ஸ்டாக் we can access the element அப்படின்னா which is entered at last அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் கியூவாக இருந்தால் தான் which is entered at beginning. ஸோ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 4 வந்து ராங். ஆக்சுவல் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3. சப்போஸ் இந்த இடத்துல கியூ இருந்துச்சு அப்படின்னா தான் பிகினிங்கிறது வரும். ஓகே, டாப்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். கியூனா தான் பிகினிங்கில் இருக்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 6. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இன்சர்ஷன் இன் அ கியூ அட். இன்சர்ஷன் வந்து எங்கே நடக்கும், கியூவில் நமக்கு ரியரில் தான் நடக்கும். ஸோ ஏக்கு வந்து 3. டெலிஷன் இன் அ கியூ அட் ஃப்ரண்ட். ஸோ பிக்கு வந்து 1. டெலிஷன் ஆப்ரேஷன் என்ன சொல்வோம், டிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்சர்ஷனை வந்து என்கியூன்னு சொல்லுவோம். ஸோ சி, டிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? அ சிங்கிள் டிக்யூ கேன் சப்போர்ட் போத் ஸ்டாக் அண்ட் கியூ ஆப்ரேஷன். ஸோ ஒரு சிங்கிள் டிக்யூ வந்து போத் ஸ்டாக்கையும் கியூவையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது தட் இஸ் ட்ரூ. நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
Then single stack can support both DQ and Q operation. Q-வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை 2 ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே மாதிரி Q வந்து ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் 2Q தேவைங்கிறத நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்புறமா கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் அ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹேஸ் அ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்டர் ஆஃப் 1. ஸோ வந்து நமக்கே தெரியும் கியூவில் வந்து நமக்கு டெலீட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 1 தேவை. ஓகே, ஸோ டிக்யூ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட். Then question number 9, which of the following is true about linked list implementation of a queue? ஒரு linked list அப்படின்னா in push operation if a new node is inserted at beginning. ஓகே, beginningனா என்னது நமக்கு head. ஓகே, headல சப்போஸ் வந்து beginningல தான் insertion நடக்குது அப்படின்னா tailன்னு வச்சுக்கலாம். ஓகே, tailல என்ன நடக்கும்? deletion நடக்கும். pop operation node must be removed from end. அதே மாதிரி புஷ் ஆப்ரேஷன்ஸ் இஃப் நியூ நோட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் அட் எண்ட் இந்த சைடில் தான் இன்சர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிகினிங்கில் தான் வந்து டெலீஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஏ மட்டும் ட்ரூவாக இருந்தால் ஆப்ஷன் ஏயாக இருக்கலாம், பி மட்டும் ட்ரூவாக இருந்தால் பியாக இருக்கலாம். பட் ரெண்டுமே கரெக்டுங்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சியை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 10, சர்க்குலர் கியூ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். Okay, that is 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஏதாவது ஒன்றை வந்து நம்ம 2-ஆ மாற்றிடலாம். ஸோ இது வந்து 0 வெள்ளப்பட்டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, சாரி 11 வந்துருச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு சைஸ் தான் 11. ஓகே, 0லேருந்து 10 வரைக்கும் தான் வரும். ஸோ 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி இருக்கட்டும். ஓகே, பிகாஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறதுனா அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஒன் செகண்ட். ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. தட் இஸ் கியூ ஆஃப் சைஸ் 11. ஓகே, 11 சைஸில் வந்து இருக்குது. தட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம 10க்கு அலாட் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ இது வந்து கியூ ஆஃப் 0வா இருக்கும், இது வந்து கியூ ஆஃப் 1 அந்த மாதிரி நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து கியூ ஆஃப் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாயிண்டர்ஸ் ஆர் இனிஷியலைஸ்டு டு பாயிண்ட் கியூ ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் இதுதான், ரியரும் இதுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 9th எலமெண்ட்டை எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டும் ரியரும் சேமாக இருக்குது, அப்படி தானே? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்சர்ஷன் பண்ணும்போது அதோட கண்டிஷன் என்ன? ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ரியரை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ரியர் ஈக்குவல் டு ரியர் ப்ளஸ் 1, அதுக்கப்புறமா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து நமக்கு நடக்கிறது. ஃபஸ்ட்டு கியூ ஆஃப் 2ல் தான் வந்து பாயிண்ட் பண்ணிருங்கப்போ நம்ம ரியரை இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 3ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, 4ல் வந்து செகண்ட் எலமெண்ட், தென் 5ல் வந்து தேர்ட் எலமெண்ட், 6ல் வந்து 4th, தென் 7th 5th. ஓகே, 8ல் வந்து 6th எலமெண்ட், 9ல் வந்து 7th எலமெண்ட், 10ல் வந்து 8th எலமெண்ட். ஓகே, 11ல் கியூ, இது எல்லாமே கியூ ஆஃப் 10, கியூ ஆஃப் 9 அப்படி வச்சுக்கோங்க.
ஸோ Q ஆஃப் 11 இருக்கா 10 முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் நமக்கு எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும் Q ஆஃப் 0க்கு போயிடும். அதான் சர்க்குலர் Q அப்படிங்கிறது. ஓகே ஒரு எண்ட் முடிச்சதும் அகெயின் வந்து நமக்கு இனிஷியல் பாயிண்ட்டுக்கே போயிடும். ஸோ 9th எலமெண்ட் எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா Q ஆஃப் 0ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே ஸோ அதுதான் வந்து in which position will be the 9th element be added ன்னு கேட்டிருக்காங்க. That is Q of 0. அதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 11 இதில் வந்து இந்த ஃபிகர் அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுங்கிற டீட்டெயிலே அவங்க கொடுத்துட்டாங்க. A Q has head pointer and tail pointer. நமக்கு லிங்க்டு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும் அப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட் தான் அப்படின்னா இது வந்து டேட்டா இது அட்ரஸ் ஆர் நெக்ஸ்ட் அட்ரஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நோடு டேட்டா நெக்ஸ்ட் அட்ரஸ் அப்புறமா நெக்ஸ்ட் நோடு இருக்கும் டேட்டா நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸோ லாஸ்ட் நோடு வந்து டேட்டா நெக்ஸ்ட் அட்ரஸ் அது வந்து டெய்லாக இருக்கும். ஓகே இது டெய்ல் இது ஹெட். என்ன கொடுத்துருக்காங்க லெட் n denotes the number of nodes in the queue. ஸோ சப்போஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல 1 2 3 4 தான் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் n ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கோங்க. தென் வந்து let nq be implemented by inserting a new node at the head. இங்கே தான் நம்ம nq பண்ணுறோம். nqனா என்னது தட் இஸ் இன்சர்ஷன். dq அப்படின்னா என்னது dqனா டெலிஷன். டெலிஷன் எங்கே நடக்கு டெய்லில் நடக்கு. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் டைம் ஆஃப் nq எவ்வளோ dq எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்த வரையில் நமக்கு வந்து ஹெட் தட் இஸ் வந்து இனிஷியல் பொசிஷனை தான் வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் 1ல் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம லிங்க்டு லிஸ்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பார்த்துருக்கோம். அதே டெய்ல்னா லாஸ்ட் எலமெண்ட்னா நம்ம 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ணணும். இப்போ நான் லாஸ்ட் 4th எலமெண்ட்டை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கணும், அடுத்து செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், 4th எலமெண்ட் பார்க்கணும். ஸோ அது தட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் n. சப்போஸ் நான் 100 நோடு வச்சுருந்தேன் அப்படின்னா அது 100 நோடையும் ட்ராவல்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1000 நோடு அப்படின்னா 1000 நோடையும் ட்ராவல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டெலிஷன் வந்து டெய்லில் நடக்கிறதுனால டெலிஷன் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அதுவே இன்சர்ஷன் வந்து அதுக்கு பிரச்சனையே இல்லை, ஹெட்டில் தான் நடக்குது. ஸோ வந்து எவ்வளோ நோட்ஸ் இருந்தாலும் அது இனிஷியல் பாயிண்ட்ல நடந்துருங்கிறதுனால nq வந்து ஆர்டர் ஆஃப் 1 தான், dqங்கிறது ஆர்டர் ஆஃப் n. ஓகே டெலிஷன் பண்ணும்போது மட்டும் அது வந்து எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டைம் எடுத்துக்கும். ஓகே இவ்வளோதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சில கொஸ்டின்ஸில் மட்டும் கொஸ்டினோட ஆப்ஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இனிமேல் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம அந்த சாட்டர்டே வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம 4 AM ஸ்டடி சேலஞ்சில் போடுற கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.